ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் விலாக் என்னென்னா, பாப்பாவுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால அவள் கிளம்பிட்டா. நாங்களும் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சோம். கிளம்பவே கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கு 9 மணிக்கு தான் ஸ்கூல். ஏன்னா அவள் கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறதுனால 9 மணிக்கு தான் அவளுக்கு ஸ்கூல் இருக்குது. இங்கே பாருங்கள், லன்ச் ரெடி பண்ணிட்டேன். லன்ச் பார்த்திங்கன்னா ஃப்ரானும் கீ சாம்பார் போட்ட ரைஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு சிப்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸும், அப்புறம் ட்ரை ஜாமுன்ங்க. இதுதான் அவள் விரும்பி சாப்பிடுவாள். அப்புறம் ஒரு பிஸ்கட் பாக்கெட், ஏன்னா இவ்வளோ நாள் வீட்டிலையே இருந்துட்டாள்ல, அதனால ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கினேன். அதையும் அவளுக்கு சேர்த்து வைக்கிறேன். இதுதான் அவள் இன்றைக்கி கொண்டு போகிற லன்ச் அண்டு ஸ்நாக்ஸ் மெனூஸு. கொஞ்சம் அவளுக்கு பாவம் பசிக்க தான் செய்யும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா புதுசாக வீட்டிலே 2 மாதமாக இருந்துருச்சு பாப்பா. அப்பப்போ பசிக்கும் போதெல்லாம் அது பாட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ அது முடியாதுல்ல, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க மிஸ்ஸிட்ட தான் போய் சொல்லிட்டு வரணும். அவ்வளோதான். இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் லாக் வரிசையாக நடக்கும் பாருங்கள். அவளுக்கு இன்றைக்கி இட்லி தான் செஞ்சேன். இட்லி செஞ்சுட்டு சட்னி, தக்காளி சட்னி வச்சு அதை கொடுத்தாச்சு. காலையில் சாப்பிட மாட்டேன்னு நிற்கிது. ஏன்னா 8:30 மணிக்கெலாம் சாப்பிட முடியல அதனால் மறுபடியும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு தான் அவளை கிளப்பணும் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி நாங்கள் வெளியில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டேங்கிறனால அவளை நானும் கூட்டிகிட்டு போகிறேன். அவளுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். அது ஏன் அவளுக்கு அந்த சந்தோஷம்னா, புதுசாக பேகும் அந்த லன்ச் பேகும் தான் அவளுக்கு முக்கியமான சந்தோஷம். ஃபஸ்ட்டு டேங்கிறனால பாப்பா நான் அப்படியே யூனிஃபார்ம் போட்டு அனுப்பலை, சும்மா கலர் ட்ரெஸ்லேயே அனுப்பிச்சிட்டேன். அதனால் எங்கள் வீட்டுக்கார் பைக் எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. அதனால் என் கூட நின்று விளையாண்டுக்கிட்டு இருக்கா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தெரு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த பைக்கில் ஏறிடுச்சு மொட்டைக்குட்டி பைக்கில் ஏறி உட்காந்து என்ன ஒரு வேலை. இன்றைக்கின்னு பார்த்து சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா. 7 மணிக்கு எழுப்பிடலான்னு பார்த்தா 6:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டா. ஏன்னா 2 மாதம் கழிச்சு ஸ்கூலுக்கு போதா பாப்பா. அதுக்கு ரொம்ப ஸ்கூல்னால் ரொம்ப பிடிக்கும். இங்கே விளையாடுறதுக்கு ஆள் இல்லைங்க, அங்கே நிறையா பேர் இருக்கிறாங்கள, அதனால் அதுக்காகவே கிளம்பி வேக வேகமாக ஓடுவாள். அவங்க ஸ்கூல் பாருங்கள், இதுதான் எங்கள் பாப்பா படிக்கிற ஸ்கூலு. ஊருக்கு நடுவுலையே தான் இருக்கும். இதான் அவங்க சார் ஹெச்எம். கொடியேற்றுறாங்க. நாள் இல்லைங்களா, திங்கக்கிழமை அதுமாக கொடியேற்றுறாங்க. ரொம்ப நல்ல சாருங்க இவர். பிள்ளைங்க அந்த ஸ்கூலுக்காகவே உழைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கேரக்டருங்க இந்த சார். அந்த மாதிரி கேரக்டர். ஸ்கூல் எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச அளவு எவ்வளோ டெவலப் பண்ணணும்னு நினச்சி செய்யக்கூடிய ஒருத்தர் சார் அவர். அதுவும் இல்லாமல் டீச்சர்ஸ்லாம் நல்லா சொல்லித் தருவாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல டீச்சர்ஸ். எல்லாம் நல்லா பாடம் நடத்துவாங்க. இங்கே பார்த்தீங்களா, பிள்ளைங்களுக்கெல்லாம் புக்ஸ்லாம் தரணும்னு எடுத்து வச்சுருக்காங்க. புக்கு, யூனிஃபார்மு, அப்புறம் பேகு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, எல்லாேருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தரணும். இங்கே பார்த்திங்களா எங்கள் பாப்பாலாம் நிற்கிது. இது ஏன் இவ்வளோ மண்ணு கொட்டி கிடக்குன்னா, புதுசாக கிளாஸ் ரூம்ஸ் கட்டுறாங்க. கவர்மெண்ட்டில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் கிளாஸ் ரூம்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நிற்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு இடம் இருக்காதுன்னு அவங்கவுங்க கிளாஸ் ரூம்லேயே குட்டீஸை நிற்க வச்சுட்டாங்க. இல்லாட்டி கம்பி அது இதெல்லாம் போய் குத்திருமில்ல. அதனால் பாப்பாவை கூப்பிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு புக்கு கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, பாப்பா வாங்கிக்கிட்டு இருக்கா. பாப்பாவுக்கு என்ன புக்கு, பேகு, யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேணும்? புக்கு கொடுத்துட்றாங்க தமிழ்நாடு அரசாங்கம். அதே மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்துட்றாங்க. இதுக்கு மேலே என்ன ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது சொல்லுங்கள். நான் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு இறாலை இந்த மாதிரி நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இதை முதல்ல ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, இது கூட ஆனியன், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, உப்பு அவ்வளோத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு லெமன் ஊற்றி புளிஞ்சு இதை வச்சுட்டிங்கன்னா இதான் ஆனியன் பச்சடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இறால் போட்டு பச்சடி செய்கிறது எப்படின்னு பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு நான் முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டேன். பிசைஞ்சு வச்சதை எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிடணும். சரி, எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்களா, எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிடணும். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட என்னென்ன சேர்க்கணும்னா,
பெரிய வெங்காயம் ஒரு 2, கொத்தமல்லி தழை, அப்புறம் பச்சை மிளகா, உப்பு, அப்புறம் ஒரு லெமன். இதுதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டுட்டு ஆனியன், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, உப்பு, லெமன் இதை பிழிஞ்சு விட்டுருணும். பிழிஞ்சு விட்டு தயிர் பச்சடிலாம் செய்வீங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இது ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். இதுவும் பாவக்காய், மிதி பாவக்காய் அப்படின்னா குட்டி குட்டி பாவக்காயாக இருக்குங்களா, அந்த பாவக்காய் வாங்கினேன். பாவக்காய் பொரியல், அப்புறம் இறால் பச்சடி, சாம்பார். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மெனு. நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இறால் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த இறாலை தூக்கி இதில் போட்டுடணும். இங்கே பார்த்தீங்களா, இது கொஞ்சம் எண்ணெயோடு ஊற்றுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் இருக்கும். வெறுமனை அப்படியே செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். அதனால் எண்ணெயோடு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்டி நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா, அவ்வளோதான். இதோட நீங்கள் என்னென்ன சேர்க்குறீங்கன்னா ஆனியன், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, உப்பு, ஆனியன், இங்கே பாருங்கள், பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி தழை, உப்பு, லெமன் கடைசியாக புழிஞ்சு விட்ருங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் பச்சடிக்கெலாம் எப்படி செய்வீங்க அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து புளிப்பில் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து தயிர் ஊற்றி செய்யணும், இது லெமன் ஊற்றி செய்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும் அதுக்கும். உப்பு மறக்காமல் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம ராட்டில் முன்னாடியே உப்பு போட்டிருப்போம். ஆனால் இப்போ இந்த வெங்காயத்துக்கு கொத்தமல்லி தழை இதெல்லாம் போடுறோம்ல, இதுக்கெல்லாம் உப்பு இருக்காது, நம்ம போட்டால் தான் உண்டு. அதனால் அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு செஞ்சு ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் அடிக்கடி இது செய்வாங்க. அதனால் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு நீங்கள் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிக்குதான்னு. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அதெல்லாம் புளிப்பு, உப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் விரும்பி சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பழமாக இருக்கிறதுனால நான் ஒன்று தான் ஊற்றுனேன். நீங்கள் பெரிய பழமாக இருந்தால் பாதி ஊற்றுங்க. ரொம்பலாம் இறுக்கி புழிஞ்சிடாதீங்க. அப்படி புழிஞ்சிங்கன்னா அதில் உள்ள லெமனில் உள்ள கசப்பு தன்மை இறங்கிடும். கொஞ்சம் மெதுவாக புளிங்க, இல்லாட்டி அந்த கசப்பு தன்மை இதுக்குள்ளே போயிடும். இதோடு சேர்த்து உப்பு போட்டு பிசைஞ்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து இறால் பச்சடின்னு பார்த்தீங்களா, முடிஞ்சிருச்சு. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் ஊறட்டும். நம்ம என்ன உடனேவா சாப்பிட போகிறோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே சாப்பிடுவோம். இந்த வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இந்த இறால், லெமனோட ஜூஸி இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒன்றா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு பிடிக்கும், நான் செய்கிறேன். நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.